வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பஷீர் நியூ பேஸ் யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம ஒரு வருஷமாக எந்த ஒரு வீடியோவும் நம்ம அப்லோடு பண்ணல. அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். வேலை காரணமாக சூழ்நிலை சரியில்லாதனால வீடியோ போட முடியல. இப்போ தான் வீடியோ போடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடச்சிச்சு, அதனால் வீடியோ போடுறேன். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். வாரம் வாரம் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற 2-3 நண்பர்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கும் சரி, என்னடா வீடியோ வந்து வரவே இல்லையே, இவ்வளோ நாள் வீடியோ வந்தது, இப்போ வீடியோ வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் இதாக கூட இருக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் உள்ளது தான். வேஸ்ட்டாக வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏதாவது ஒரு இது சின்ன குறைன்னா நம்ம நண்பர்கள் முன்னாடி சொன்னாங்க, வீடியோ வந்து சரியான தெளிவாக எடுத்து போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. பாருங்க, இதுதான் அந்த போர்டு. நிறையா வெரைட்டி இருக்குது. நான் இன்னும் ஆர்டர் போட்டது இன்னும் வராதனால சரி, இதை மட்டும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணுன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பழைய வீடியோன்னெலாம் நினைக்காதீங்க. இப்போ நியூ மாடலாக இது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த போர்டை பாருங்கள். இந்த போர்டு ஐசி எவ்வளோ, என்ன பர்ஃபார்மன்ஸு, எத்தனை வால்ட்டு எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஓகேங்களா? சரி, வாங்க பார்ப்போம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு போர்டு, ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது உள்ள சிப்பு இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஃபேனு, இது வந்து அலுமினியம் ஹீட் சிங்க் போட்டிருக்காங்க. இந்த சைடில் 6 கெப்பாசிட்ரு, இந்த சைடில் 6 கெப்பாசிட்ரு, 4 காயில் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. ஒரு வேல்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு வேல்யூம் கண்ட்ரோல் தான். இது வந்து வேல்யூம் வந்து கொட்டுறது குறைக்கிறதுக்கு. இது வந்து 12 வோல்ட் இந்த ஃபேனுக்கு உள்ளதுக்காண்டி இந்த சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட்டு 2 சேனலுக்குள்ளே. இது வந்து இன்புட்டு நம்ம கொடுத்தோம்னா ஸ்பீக்கர் வழியாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் வந்து ப்ளஸ்ஸு கிரவுண்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து இன்புட் வந்து இதுலேயும் கொடுத்துக்கலாம். அப்படி வந்து முடியலன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், ஒரு ஜாக் போட்டு இதில் கொடுத்துக்கலாம். சென்ட்ரு வந்து கிரவுண்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. இந்த பக்கம் இது ரைட்டு, அது லெஃப்டாக இருக்கும். இதில் தான் இப்படி தான் வந்து எல்லாமே வந்து வரும். பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த போர்டை பற்றி வேறு ஒன்றும், ஆனால் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக பிகினர் தான் பார்க்குறாங்க. இப்போ தான் கற்றுக்கிறவங்க பார்க்குறாங்க. நீங்கள் வந்து 4440 எல்ஏ 4440 பற்றி நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோன் அடிச்சுனா கேட்டிருக்காங்க. ஏன்னா 4440 வந்து இருக்க வேணாம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்து 4440 வந்து ஒரு நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஐசியோட ரேட்டு 750 ரூபா வரைக்கும் விற்றுது. நான் சொல்கிறதுனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கிடையாது. இப்போ வந்து 40 ரூபா 45 ரூபா வந்துருச்சு ஒரு ஐசியோட ரேட்டு. ஓகேங்களா? அதனால் இப்போ கிளாஸ் டி தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சவுண்டு வந்து நல்லா இருந்தாலும், ஒரு மீடியமான சவுண்டாக இருந்தாலும் இதோட வாய்ஸ் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கிளியராக இருக்கும். அதனாலேயே நிறையா பேர் இப்போ உள்ள எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே இப்போ வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுக்கணும், ஒரு 5.1 2.1 5.1 போர்ட்லாம் அதில் வந்துருச்சு நிறையா. அதனால் இது நல்லா இருக்குது. வாங்கி பழகுறவங்க இதை வாங்கி பழகுங்க. இதுலேயே வந்து சின்ன போர்டுலாம் இருக்குது. அதை நான் வந்து ரிவ்யூ போடுறேன், பாருங்கள். அப்புறம் வந்து இந்த போர்டை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து டிடிஏ சம்மந்தப்பட்ட போர்டு, டிடிஐசி ஷிப்பு வர போர்டு. இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேனுக்கும் இந்த ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணால் உள்ளே வந்து ஷிப்பு இருக்கும். அதான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இதை கழட்ட வேணாம். இங்கே ஒரு இது இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா இந்த ஷிப்பை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஐசியோட இது வந்து டிடிஏ 74749 வால்டேஜ் வந்து
12லேருந்து 36 வால்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். 160 வாட்ஸ் பவர் கிடைக்கும் அதில். 160 வாட்ஸ் பவர்னால் உங்களுக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து 60 வாட்ஸ்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு இதான் அந்த போர்டு. நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து 4440 பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹம்மிங் சவுண்டை குறைக்கிறதுக்கு அதுக்கு வந்து எர்த் அடிக்கணும், அது நிறையா வேலை இருக்கும். இந்த போர்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த போர்டில். என்ன கூலிங் ஃபேனை கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலிங் ஃபேனை இல்லாட்டியும் இந்த போர்டு ஹீட்டே ஆகாது அந்தளவுக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா வந்து பியூராக வேணும், நல்லா மியூசிக் வந்து நம்மளுக்கு பியூராக கிடைக்கணும், வாய்ஸ் நல்லா பியூராக கிடைக்கணும், இந்த போர்டு யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே நிறையா குவாலிட்டி, நிறையா போர்டு, சின்ன போர்டு, பெரிய போர்டு நிறையா வருது. 15 வாட்ஸ் போர்டு வரைக்கும் வருது. அதெல்லாம் நான் வீடியோ போடுறேன், அடுத்தடுத்து வரும். இதை வந்து நான் வந்து செக் பண்ணலன்னு சொல்லாதீங்க. இதோட வந்து ஆடியோ வந்து நான் அப்புறமா வந்து இப்போ டைம் இல்லாதனால இப்போ நிறையா மக்கள் நினச்சிட்டாங்க, சரி ஒரு என்னன்னு தெரில, இந்த சேனல் வந்து எப்படியே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ போடணுன்னு போடுறேன். அப்புறம் இந்த போர்டை பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு, இது டுவல் சேனல் ஸ்டீரியோ போர்டு. இது லெஃப்ட்டு ரைட்டு 2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இது வந்து இருக்கு பாருங்கள், காட்டுறேன், இப்படி காட்டுறது 12 வோல்ட்டு 6 ஆம்பியர் உள்ளது. ஓகேங்களா? 12 வோல்ட் 6 ஆம்பியர் உள்ளது. இது வந்து இங்கே வந்து இந்த இருக்கு பாருங்கள், ஏசி இன்புட் இங்கே கொடுத்தோம்னா ப்ளஸ், இது ஏசி இன்புட்டு LN ஃபேஸ் யூனிட்டோட இங்கே கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டு கிடைக்கும். நம்ம வந்து மீட்டரை வச்சு அளந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மீட்ரு வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து அளந்து பார்க்கும்போது, நான் இப்போ மல்டிமீட்ரு எங்கள்கிட்ட இப்போ இல்லை, இப்போ என்கிட்ட கொஞ்சம் லிப்பராக இருக்குது. இதோட ஆடியோ போடும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து அளந்து நான் காமிக்கிறேன். இது ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். இது ஒரு பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான இதுதான் அது. நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும் அதில். ப்யூர் டிசி நம்ம கொடுக்கும்போது அதோட ஆடியோ கிளாரிட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு பண்ணும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பியூர் டிசியாக கொடுக்கும்போது அது ஒரு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நான்லாம் வந்து இது வந்து வெளில கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் முதலாக இது வந்து நம்ம வந்து எஸ்டிகே மாஸ் போட்டு, ஐஆர்எஃப் மாஸ் போட்டு 2150 250 இது இப்போ நம்ம போய் டிரான்சிஸ்டர் போர்டு இதில் போய்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிற பிகினர் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் போக வேணாம். இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டோட ரேட்டு வந்து 2671 ரூபா வருது அமேசானில். ஓகேங்களா? இந்த போர்டோட ரேட்டு. இந்த எஸ்எம்பிஎஸோட பவர் சப்ளையோட ரேட்டு வந்து 800 வருது இது காஸ்ட்டு. ஓகேங்களா? இது 2 தானே ஆர்டர் போட்டால் வந்துருச்சு எனக்கு. ஆடியோ குவாலிட்டி மட்டும் நான் இன்னும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் ட்ரான்ஸ்ஃபார்மை விட இது வந்து பியூர் டிசி கிடைக்கும். நீங்களே பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மு, கெப்பாசிட்டர் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. எல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் மதர் போர்டில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியாக. இது டிரான்சிஸ்டர் ஐசின்னு நினைக்கிறேன். இப்போ வோல்டேஜ் ஐசி இது ரெண்டும். கெப்பாசிட்ரு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொன்னால் காட்டுறேன் பாருங்கள், 40. சரியாக தெரியும், நான் கையில் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால சரியாக இருக்கு. 82 நியூஃபுல் 400 வால்ட்டு போட்டிருக்காங்க. நல்ல கெப்பாசிட்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, இது 2 இது பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.